அவங்க கத்தி எடுத்துட்டு வரும்போது இவரை கொல்றதுக்காக நீதானே இந்த கையை இப்படி காமிச்ச, அதனாலதான் அவர் போய் கொண்டாரு. அதை காமிக்காம இருந்தா அவர் போயிருப்பாங்கல்ல ஆள் இல்லைன்னு, அந்த உயிர் போறதுக்கு உனக்கு தானே பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதனாலதான் அப்பவே கை எடுத்துட்டாங்க. அது கை நீட்டுன்னு சாப்பிட்டாரு சொன்னார். எப்படி ஐயா உங்களுக்கு புரியுதா? நாம் யாருக்கு நம்ம பாவம் செய்யறோமோ அப்ப எவ்வளவு தண்டனை சொல்லுங்க. கையை இப்படி நீட்டுறதுக்கே கை போச்சு. அப்ப நம்மளோட கர்மம் எப்படி வேலை செய்திருக்காங்க? நம்ம எத்தனை குடும்பத்தை நாம ஒரு தகாத முறையில கெடுத்தால் அதுக்குரிய பாவங்களை இந்த ஜென்மாவிலேயே அனுபவிச்சுட்டு போக முடியும். அப்படி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. இங்க எதுவும் கணிக்கணும். ஏன்னா மனித பிறவி ஒரு உணர்வு மூலம் பிறந்தாகும். அதனாலதான் ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் எல்லாம் கோப பார்வையில இருக்கிறதுக்கு பேர் தான் வக்கரம். இப்ப உங்களுக்கு புரியுதா சார்? வக்கரம்ங்கிறது ஏன் வந்தது? நல்லா போயிட்டு இருந்தது வக்கரமாகணும். சனி நீசம்ங்கிறீங்க ஏன் சார்? சனி நீசமாகும் போது ஏன் பிறக்கணும்? அதாவது நீதிபதியை கொன்னாலும், நீதிபதியை திட்டினாலும், நீதிபதியை தகாத முறையில அடிச்சாலும், நீதிபதி ஏதாவது செய்தவனாலும், இயல்பு போகலினாலும் அந்த சனிதான் நீதிமான். அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அடுத்த ஜென்மாவில சனி நீசத்தோடு தான் பிறக்கணும். எப்படி புரிஞ்சுங்களா சார்? நீங்க என்ன கர்மாவை விதைக்கிறீங்களா தானே? கால மூலமா இருக்கிறாரு ஒருத்தர், அது சனியோட ஆதிக்கம். அந்த கால மூலமா இருக்கிறவங்களை அடிச்சு துன்புறுத்தி மத்த முன்னாடி நீய சூழல் இருந்தா அதோட பரிமாணங்கள் எல்லாம் அந்த கால மூலமானதுனாலதான் 7 நாடு சனியில எல்லா சொத்தும் இழந்து போறதுக்கார. புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வேலை செய்யுங்க. கிரக வேலை செய்யுங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். டீ வந்துருச்சு. அம்மா டீ சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிறதுனால அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. இல்லைங்கய்யா யாரு இறந்து போனாலும் ரோஜா பூ மாலை வாங்கி போய் இந்த பிரயாணத்தை போட்டு அந்த போகும்போது அந்த மாலை கடைசியா அது வாங்கிட்டு போறது ஒண்ணுதான் அந்த ஆத்ம சாந்தி ஆயிடும். என்னங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியலையோ அந்த பரிகாரம் நடக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு மாலை வாங்காம பிரேத வீட்டுக்கு போக மாட்டோம். ஏன்னா அவர் வாழ்ந்து குழைச்சிட்டு போறாரு. நாம அவரை திட்ட வேண்டாம். பிரேத சாவை அடிக்கடி எப்படி வருதுங்க? சுண்டாக்க சவத்தை தாண்டதும், புதைக்கும் போது இங்க புதைக்காத அங்க வைக்கிறதும், அங்க இங்க அலக்கழிக்கிறதும், நான் விட மாட்டேங்கிறதும், சொத்து தலைவர் நான் கொண்டு வைக்க மாட்டேங்கிறதும், ஒருத்தர் குறை வைக்க மாட்டேங்கிறதும், அதாவது எத்தனை பாவம் செஞ்சா தெரியுமா? நீ செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இறக்கும் போது இடிக்கிறதும், விடமாட்டத குழியை மூடிக்கிறதும், இப்படி எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு புதைக்கிறதுக்கு வழிதளத்தை அடைக்கிறதுனாலையும் அகோரமான வார்த்தைகள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு பேசுறதுனாலதான் அந்த ஜாதகத்தில் பிரேத சாபம் வருது. சார் கைதட்டியே சரியா இல்லையா? அவரே இறந்து போயிட்டாரு, ஆத்மா எடுத்துட்டு போயிருச்சு. அதையும் மீறி இவங்க செத்துல போய் பேசுறாங்க. எழுந்து வரப்போறாரா? ஆண்டாண்டு அழுக புரண்டாலும் ஆண்டவர் திரும்பி வருவதில்லை. ஒரே போயிட்டாரு. கடவுள் படிச்ச உயிர் கடவுளை இழந்துட்டாரு. இவன் உயிரோடு இருக்கிறாரு. கர்ம தானே. அது குடும்பத்துலதான் காமிக்கிறது. குடும்பத்தான 2ஆம் இடம் அல்லவா? தனியா காமிக்கல. குடும்பத்துல யாரும் ஒருத்தர் அனாதையா இருந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஈமகாரியத்துக்கு உதவி செய்யலாம். லக்கணத்துல மாந்தி இந்த ஜாதகத்தை தோஷம். இப்ப அவர் மத்தவர்களுக்கு ஜெகதீஷ் அவருக்கு மட்டுமே அவரோட கர்ம வேலை செய்யும். அதுதான் பெரிய விஷயம். குடும்பத்துக்கே இதே 7 மாந்தி இருந்தா, கணவனுடைய ஜாதகத்துல 7 மாந்தி இருந்தா, அப்போ அந்த ஜாதகத்தை நீங்க பொறுத்து பார்க்கும்போது 7 மாந்தி இருக்கிற ஜாதகம் பிரேத சாபம் மனைவி வீட்டுல இருக்குது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரேத சாபத்தோட தான் அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் முடிச்சு மாலை மாத்தி கொண்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடி விவரம் தெரிஞ்சா நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு முன்னாடியே 7 மாந்தி இருந்தா நீங்க ஒரு ஆதரவற்ற பாதியை எடுத்து உங்க குடும்பத்துல அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வாக்கு நிச்சயதார்த்தம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. அந்த ஆத்மா வாழ்த்துனா அந்த பிரேத சாபத்தை இந்த ஜாதியை கொண்டு வந்து விட மாட்டாங்க. என்ன எப்படி பெண் வீட்டார் செய்யணும். அதுதான் சொல்லுங்க. மூத்த சகோதரருக்கு பிரேத சாபம். இப்ப 12 தான் மோட்சம் அடையாத ஒரு ஆத்மா இருக்கிறாங்க. அஸ்திகரிகள் கூட போகணும்னு சொன்னாங்க.
அதான் 11 மூத்த சகோதரர் சொன்னேன். மூத்த சகோதர ஸ்தானம் எத்தனாம் இடம்? அப்ப 11 மாந்தி இருந்தா நம்ம மூத்தர்கள் யாரோ ஒருத்தருடைய ஆத்ம சமாதி இருக்குல்ல. சார் 12 மாந்தி இருந்தால் 12ஆம் பாவம், அதாவது மோட்ச தெய்வம், அதாவது மோட்சம் குலைக்கிறதுக்காக அஸ்திகாரிக்கு கூட போகும்போது 2 ஆத்மாவுக்கு கூட போயிட்டு வந்தீங்கன்னா 12 இருக்கிற மாந்தி தோசை நடத்திய மாந்தி இருந்தாலும் இல்லையா, இந்த சீவ சமாதி மாதிரி கட்டுவாங்க இல்லையா, அவங்களுடைய முன்னோர்களுக்கு அது மாதிரி கூட அவங்களுடைய வழியில இருக்கிற முன்னோர்களுக்கு அவங்க சீவ சமாதி மாதிரி கட்டியா அமாவாசை நாளோ வேற நாள்லயோ தீபம் வச்சுட்டு வந்தாங்கன்னா அதை கூட நம்ம கண்டிப்பா 12 கல்லறை தானே 12 8 மரணம். சார் அதுவே முந்தா நாள் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், ஒரு உயிர் மேசத்துல உயிர் உருவாகுது, அஸ்வனிக்கே உயிர், அது லக்னாதிபதி போய் 4ஆம் பாவத்துல போய் எங்க நீசமாகுது, கடகத்துல போய் நீசமாகுது. அப்ப அந்த உயிர் பிறந்து 4ஆம் இடம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துறீங்க. அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரம் அது எத்தனாம் பாவம்? 8ஆம் பாவம் தான் மரணம். அங்க கொண்டு புதைக்கிறது அந்த விருச்சிகங்கிறது செவ்வாய் வீடு, அந்த செவ்வாய்ங்கிறது கடப்பாறை, அங்கதான் செவ்வாய்ல பூமி, அங்க தோண்டி அங்கதான் சந்திர நேசம், உடலை கொண்டு அங்கதான் புதைக்கிறாங்க. எப்படி சார் அதெல்லாமே அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க ஐயா, நாம தான் தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் படத்தான மாமியா தானே, பெரியமா தானே 6ஆம் பாவம். சார் பெரியமா தானே 6ஆம் பாவம், 5ஆம் பாவம் தாய் மாமையா 6ஆம் பாவம் போறீங்க. சார் 6ஆம் பாவம் பெரிய மாமாவும் பாருங்க. 6 சித்தி சார், சித்தி வரையில பிரேத சாபம். சார் பிரேத சாபம் இந்த உலகம் நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. எந்த பாவத்துல மாந்தி இருக்கோ அந்த வம்சத்துல அவங்க இறந்துருப்பாங்க, அந்த பாவத்துல இறந்துருப்பாங்க. அந்த தோஷம் தான் அதை நம்ம எடுப்பாங்க. எதிரியா 6ஆம் வீட்டுல மாந்தி இருக்கீங்க, 6ஆம் வீட்டுல மாந்தி இருக்கீங்க. அதனால இப்ப எங்க சித்தி வீட்டுல எங்க சித்தி பையன் அரவணையா மாறிட்டாப்ல. பாத்தீங்களா, 6ஆம் பாவம் சித்தி, அங்க வேத சாம அந்த கர்ம உலகத்தையும் மாற்றி கொடுத்துருக்காரு. செவ்வாய் மாந்தி சேர்க்கையாம் சார் 6ல. செவ்வாய் மாந்தி. செவ்வாய் மாந்தி சேர்க்கை. சார் ரத்த முறைகளை யாருமே தப்ப முடியாது, பாத்துக்கங்க. எல்லாரும் பதில் சொல்லியே தீரணும். இல்ல சார், அது முறையில பார்க்கறப்ப எனக்கு தம்பியாவும் வந்தறாரு இல்லையா? செவ்வாய் சேர்க்கை கரெக்ட், ரத்த முறை தானே சார். அந்த காலத்துல குழுங்கவேல வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க, குழுங்கவேல வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க. குழுங்கினா மாந்திக்கிட்டு வருதான் குளிய. அந்த வீடு எங்க வைக்கிறோம், அந்த வீடு பாலாம். அதனாலதான் கனிஷ்ட பஞ்சமி, அபிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்துல யார் இருந்தாலும் 6 மாசம் அடக்கும். அந்த உயிர் இன்னும் 6 மாசம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா ஆண்டவன் எடுத்துட்டான். அதனாலதான் வீடு அடப்பு வச்சு வெங்கலக்கணத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு தீபம் எல்லாம் போட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் போய் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல காரியம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல சூடுக்கு போட்டு வச்சு சாமி பண்றாங்க. அதான் ஒரு கேட்டாரு, நான் நீ சொன்னேன் சார் இப்ப எங்களுக்கு எல்லாம் பிளைட் புக் பண்ணிருக்குது, ட்ரெயினுக்கு சிட்டி போக வேண்டியது இருக்குது, இல்ல 6 மாசத்துலாம் வரமாட்டாங்க. அதனால 150 சூடத்தை ஒரே நாள் வச்சு கொளுத்தி ஒரே நாள் சாமி இருந்துட்டு நான் கிளம்பிட மாட்டாரு. ரைட், அப்படியே பண்ணிக்கங்க. டாக்டர்கிட்ட போய் உடம்ப காமிச்சு 150 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு. ஒரே நாள் 150 மாத்திரை நீங்களே கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஓடி சொல்லி போயிருவீங்க தமிழ்ல. அப்படி இல்லைங்களாங்கிறார். அப்புறம் அப்படி இல்லை, முறையத்தை செய்யும். அவர் உயிரோடு இருக்கும்போது சொத்து வாங்கினீங்கல்ல, முள்ளத்துல வாங்கினீங்க. அவருக்காக ஒரு 6 மாசம் 150 நாள் கூட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆத்மா வளம் அது கூட விளையாடக்கூடாதுல்ல. அப்ப ஒரு கேட்டவங்க அப்படி இல்லைங்களா, நீங்களே லாஜிக்கா யோசிங்க. 150 மாத்திரையை ஒன்னா கொடுத்து தினம் சாப்பிட்டா உடம்பு 150 நாள் குணமாகுங்கிறத உங்களுக்கு அவசரமா இருக்குன்னு 150 மாத்திரை ஒன்னா முடிச்சுட்டு போங்க. என்னது அவன் போய் ஆத்மா சாங்க
சார் இதெல்லாமே லாஜிக் தானே, நம்ம கேள்வியில தானே பதில். அந்த காலத்துல தீட்டு எப்படி இருந்தது? கொள்ளி வைத்தோர், குடம்பு வைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறையை எடுத்தோர், மொட்டை எடுத்தோர், வஸ்திரம் வாங்கினோர், அளவுக்கு தீட்டு. எப்படிங்க இத்தனை பேருக்கு தீட்டுங்க? கொள்ளி வைத்தோர், குடம்பு வைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், மொட்டை எடுத்தோர், வஸ்திரம் வாங்கினோர், பாத்திரம் வாங்கினோர், இத்தனை பேருக்கு தீட்டு. இதெல்லாம் ஏன் எனக்கு நல்ல தொட மாட்டேன்னா தொட வேண்டாம், தீட்டு இருக்குதுங்க. அப்ப நான் இங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஈம காரியங்களுக்கு இதெல்லாம் வாங்கி நான் சின்ன வயசுல தேர் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பதான் தெரிஞ்சது நான் வெற்றி கட்டணும் 10 கோடிகளே சூரிய எனக்கு அது உச்சம். அப்ப கர்மஸ்தானாதிபதி உச்சம் இருக்கிறாங்க, கர்மத்துக்கு நிறைய கலந்துருக்கேன் பாருங்க. கிரகம் நம்மளை கட்ட இழுத்து போதுதான். என் ஜாதகத்துல 10ஆம் இடம் தொழில் தான், ஆனா அது கர்மகாரம். 10 கோடிகள் சூரிய எனக்கு சித்திரை மாசம் ஒரு நாள் உச்சம். அப்ப கர்ம எடுத்து செய்யணுமா? அப்ப அடுத்த பிறவிக்கு முன்னேற்ற செய்து வைக்கிறோம். இந்த பிறவியில பிறந்திருக்கிறோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது டயத்தை. தங்கத்தை கடத்துறவரையும் கூட மன்னிச்சிடல, நேரத்தை கடத்துறவரை மன்னிக்கவே கூடாது. புரியுதுங்களா? நேரம் மட்டும் கடத்துறத மன்னிக்கூடாது, டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. கருதுலையா? தங்கத்தை கடத்துறவரையும் கூட மன்னிச்சிடலாம், நேரத்தை கடத்துறவரை மன்னிக்கவே கூடாதுங்க. காலையில நினைச்சு உட்காந்து தீக்கல்ல போய் 2 நிமிஷம் போட்டு உட்காந்து போயிடும். ஆனா ஞானத்துல இருந்து செயல்பாடு இறந்துருக்கல. நம்மளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை இல்லைங்கய்யா, 30 வருஷமா சொல்றேன் சார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லை நம்ம ஆபீஸ்ல, நமக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்த தேடல், இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற எண்ணம், அந்த வேகம், அது கடவுள் கொடுத்த நன்றி சொல்லணும். அப்படியெல்லாம் அந்த ஜாதகத்துல இயங்குது. அதனால நீங்க அதெல்லாம் செய்யணும். நீங்க இந்த கடன் போன ஜென்மத்துல வாங்கின, இந்த ஜென்மத்துல கடன் அடைக்க முடியும்னு சொல்றதெல்லாம் அது போன ஜென்மத்துல நாம கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்துல கடன்காரன் வந்துட்டான்னு சொல்லாதீங்க. அவர் உரிமையோட திட்டாரு, உரிமையோட வீட்டுல தராரு, காசை வச்சுட்டு மத்த வேலை பாருங்கிறாரு. போன பிறவில நாம ஏமாத்துற கடன் தான் இந்த ஜென்மத்துல நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதுலதான் மாடா உழைச்ச வண்டி மானங்கிட்டு போனது. மாடா உழைக்கிறது வந்தானே, எப்படி மாடா உழைக்கிறது இல்லையா? அப்ப மாடு உழைச்சு அதோட கடனை கட்டி முடிச்சா மாடு இறந்துடும். எப்படி புரியல? மாடு நோய்கள் இறங்கல, அதோட கடை கட்டி முடிச்சாச்சுன்னா அவங்ககிட்ட இருக்காதுங்க. சார் யோசிக்கிறீங்களே தப்பா? சார் மாடு நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க, கர்மா அப்படிதான் கொண்டு போகும், விலைக்கு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கு. ஆனா அது கடைக்காரன் அடைக்கிறப்ப நிக்குது. கரெக்டா இத்தனை மாடு இருக்கு, அந்த ஒரே மாடத்தை குடிப்பீங்க, அதுதான் விலை கம்மியா கிடைக்கும் நீங்க நினைப்பீங்க. அந்த மாடை வாங்கிட்டு வருவீங்க, அது எழுது உழுது, அது ஒரு நாளைக்கு பிறகு ஆண்டவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன். அந்த கணக்கு படி அது எல்லாம் உழுது கிணத்து 5 வருஷம் 7 வருஷம் இந்த கடன் வைக்கிற கனவா சுத்திட்டு ஏதோ நோய் வந்த மாதிரி ஆஸ்பத்திரி போய் காப்பாற்ற முடியாம பசுமாடு, காளை மாடு, பசுமாடு பால் கொடுத்து எல்லாம் இறந்துடும். அப்ப என்னன்னா அது இறந்ததுல இருந்து கடன் அடைச்சு வச்சுங்க. என் வீட்டு மகாலட்சுமி செத்து போச்சுங்க பாரு. இதை வச்சு நான் சம்பாதிச்சு விட்டு கடன் அடைச்சிட்டேன். எப்படி சொல்றாரு? பால் கறந்தது உழுது, இதை வச்சு வித்து நான் கடலை பாலெல்லாம் கட்டிட்டேன். ஆனா கடன் அடைச்சிருச்சு. ஆனா இத்தனை நாளெல்லாம் வளர்த்துற மாடு செத்து போச்சுங்க. இப்ப புரிதுங்களா லாஜிக் என்னன்னு? அந்த கடன் அடைக்கிற கடமை வந்தது, கடன் அடைச்சிருச்சு, அந்த ஜீவன் இல்ல, கர்மம் முடிஞ்சிருச்சு. சார் நீங்க என்ன லக்னம் சார்? தாய் வழிதான் கர்மா. என்ன லக்னம் சார் நீங்க? சார் 4ஆம் இடத்துல சந்திரன் போடுங்க, திருப்பி 10ஆம் பாவம் கர்மா எங்க வருங்க? கும்பலக்கிறதுக்கு 4 சந்திரன் போடுங்க, ரிசர்வத்துல சந்திரன் போடுங்க, ரிசர்வத்துல சந்திரன் போடுங்க. என்னன்னு பாக்குற 10ஆம் பாவம் கர்மால எங்க வரும்? அங்கே வரும். சார் நீங்க தாய் வழியில பிறந்தீங்க, கர்ம இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல தாய், 4ஆம் இடத்துல தாய் போடுங்க எல்லா லக்னத்துக்கு. சார் உங்க லக்னத்துல 4ஆம் இடம் தாய் வச்சுங்க, எப்படி 10ஆம் பாவம்? சார் உங்களை வருதா? அப்ப எல்லாமே தாயுடைய பணிக்கூடத்துல இருந்து வரபோது கர்மா சுமந்துதான் வந்துக்கிறோம். அந்த தாய் பெற்றதான் இந்த லக்னம்ங்கிறது. 4ஆம் பாவத்துல இருந்து 10ஆம் பாவம் என்னங்க? உங்க ஜென்ம லக்னம் வருதா? சார் கைதட்டவே இல்லையா? இது என்ன சார்? கூடாது
சார். மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காரு. கை தட்ட சொல்றீங்க. உண்மையில ரொம்ப டீப்பா போறப்ப கை தட்டுனா எங்களுக்கு பாதியில ஸ்ட்ரைக் ஆயிடும். சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட அறிவுபூர்வமா ஒரு விஞ்ஞானமா 50 பேர் வந்தா 50 மிஷின் வச்சிடறேன். எல்லாத்துக்கும் ஒரு பட்டன் மட்டும் அமர்த்திருங்க. முடிச்சா சொல்ல மாட்டீங்க. இனிமேல் கைதட்டுற ஒரு வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துடலாம் பாருங்க. அது உங்களுக்கு பிரச்சனை சார். கைதட்டுங்க நீங்க பட்டன் அமர்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கைதட்டும். அது எல்லா அவங்களும் மட்டும் காமிக்கல. சார் 4ஆம் இடம் வந்து தாய்ஸ்தான். அந்த இடத்துல சந்திரனை போட்டுங்க. அந்த இடத்துல இருந்து 10ஆம் பாவம் என்னன்னீங்கன்னா அது என்ன லக்னமா வரும், அவங்களோட ஜென்ம லக்னம் வருதா சார். எல்லாத்துக்குமே அங்கிருந்தா சார் உருவாச்சு. முந்தா நாள்தான் அம்மா இருக்கும்போது சொன்னேன், தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகனா என்ன பொருள்னு சொன்னேன். தாய்க்கு தலைமகன்னா 4ஆம் இடம் தான் தாயி. தாய்க்கு கர்மஸ்தானம் எத்தனாம் பாவம், அது எந்த வீடு சார்? வேகமா சொல்லுங்க சார். 4ஆம் இடம் மேசத்துக்கு 4ஆம் பாவம் இது. அதுக்கு 10 மேசத்துல எந்த கிழமை உச்சம்? அப்ப தாய்க்கு தலைமக சூரிய உச்சமா இருக்கா சார்? கரெக்டா? அப்ப தாய்க்கு தலைமக கரெக்டா? தலைவனுக்கு இளைய மகன் கொண்டு வாங்க. காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் எத்தனை? அதுக்கு 10ஆம் பாவம். அது கண்ணி இலசா. அதனால தாய்க்கு தலைமக தலைவனுக்கு இளைய மகன். கரெக்டா சார்? சார் அந்த காலத்துல கொண்டு வைக்கிறது கூட மாத்தி வைக்க கூடாதுங்கிறாங்க. சரியா? எல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான். எங்கேயும் தப்ப முடியாது. நீங்க 6ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம். அது கண்ணி. அது கடவுள் குறிக்குதுங்களா சார்? அது கடவுள் குறிக்குதாங்க. அது நோயும் கடவுள் குறிக்குது. 8ஆம் பாவம் மரணம். அப்ப 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு நேர்மையா இருந்தா கரெக்டா வாழ்ந்தா நீங்க நீதியா வாழ்ந்துருக்காங்க. துலாட்டு கொண்டு போய் சென்டர் வச்சிருக்காங்க. பேராசை வச்சிருக்கீங்க. இப்படி இருக்கிறாங்க அவங்க. நீங்க இந்த 6ஆம் பாவம் வந்து கன்னி வீடு பாத்தீங்கன்னா நெக்கதுன்னு சொல்லுவாங்க. நெல் ஒரு பெண்ணு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் அப்படித்தான், நான் இப்படித்தான் நடப்பேன், நான் யாருக்கும் தரங்கமையவே மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு 10 முறை வயக்காட்ட கூட்டிட்டு போவாங்க. கதை நிமிர்ந்து அது தலை குமிச்சு நிற்கும். அதை பார்த்துதான் நம்ம தலை குமிச்சிடும். எப்படி நீங்க தலை குமிச்சது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த செல்போனே குமிஞ்சு பாக்குறாங்கல்ல, தலை குமிச்சு. இதுக்கு ஒரு 10 செகண்ட் எச்சா வருதுங்க சார். செல்போன் பேசுறதுக்கு தான் வந்துச்சு. கரெக்டுங்களா? செல்போன் வந்ததுக்கு அப்புறம் யாருமே யாரோட பேசுறது இல்ல, அவங்களோட பேசிக்கிறாங்க. சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க உங்க போன்ல நீங்க வச்சிருக்கிறது அத்தனை பேருக்கு கிளைண்ட் நல்லா இருக்கும்னு சாமியோட கருவறைக்குள்ள கொண்டு போய் போனை கொண்டு போய் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு போயிட்டு அந்த செல்போன் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கோயிலுக்கு போனீங்க என்ன சார்? என்ன சார்? சார் சாமி பாதத்துல நம்மளே வச்சு எடுத்துட்டு போதும். நம்ம கும்பிடுறவங்க அங்கேயே வைங்க. இந்த செல்போன்ல இருக்கிறவங்க 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் நல்லா இருக்கும் வேண்டுங்க. எண்ணம் பிரதிபலன் போயிருங்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம வீட்டுல வைக்கலாம் சார், அது உங்க கோயில நினைச்சிட்டாங்க சார். சார் வீட்டுல கோயிலுக்கு போறீங்க, எனக்கு அர்ச்சனை பண்ண உனக்கு அர்ச்சனை பண்ணுன்னா சொந்தக்காரங்க பண்ணலாம். நீங்க ஜோசியர், நம்ம கிளைண்ட் நல்லா இருந்தா தான் நமக்கு 2 மணி வரும். அப்ப அந்த கிளைண்ட் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணணும்னா இந்த செல்போனுக்கு